வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கார்கில் 26வது வெற்றி தினம். வீரர்கள் நினைவு சின்னத்தில் முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை. 5 கோடியே 10 லட்சம் ரூபாய் மோசடி வழக்கில் மேலும் ஒருவர் சைபர் கிரைம் போலீசாரிடம் சிக்கினார். புதுச்சேரி பாஜகவின் புதிய நிர்வாகிகளின் பெயர் பட்டியல் வெளியீடு. இனி விரிவான செய்திகள். கார்கிலின் 26வது வெற்றி தினத்தை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், காவல்துறை அதிகாரிகள், முப்படை அதிகாரிகள் உட்பட மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கடந்த 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஜம்மு காஷ்மீரின் கார்கில் பகுதியில் ஊடுருவி அப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்தனர். இந்திய ராணுவத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நீண்டது. நாட்டை காக்க நடந்த இந்த போரில் இந்திய தரப்பில் 543 ராணுவத்தினர் வீரமரணம் அடைந்தனர். பாகிஸ்தான் ராணுவத்தை விரட்டியடித்து கார்கிலை மீட்டு வெற்றி பெற்ற நாள் 1999 ஜூலை 26ஆம் தேதியாகும். கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் நினைவாக ஜூலை 26ஆம் தேதி ஆண்டுதோறும் கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக கார்கில் 26வது வெற்றி தினத்தை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், காவல்துறை அதிகாரிகள், முப்படையை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் ஆகியோர் பங்கேற்று போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து போரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து கார்கில் போரில் பங்கேற்ற காவல்துறை மற்றும் ராணுவ வீரர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் நினைவாக ஜூலை 26ஆம் தேதி ஆண்டுதோறும் கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்படுவதன் ஒரு பகுதியாக கார்கில் 26வது வெற்றி தினத்தை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் போர் வீரர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சாய் சரவணகுமார், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் மற்றும் முன்னாள் மாநில நிர்வாகிகள் ஆனந்த கண்ணன், வெற்றி செல்வம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், ராஜ்பவன் தொகுதி சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தனியார் நிறுவன மேலாளரிடம் 5 கோடியே 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் மேலும் ஒருவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய வெளிநாட்டவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவன மேலாளர் சுகிகா என்பவருக்கு கடந்த மார்ச் 25ஆம் தேதி அவரது நிறுவன உரிமையாளர் போல மர்ம நபர் வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தி அனுப்பி குறிப்பிட்ட வங்கி கணக்கில் 5 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டிருந்தனர். அதை உண்மை என நம்பிய சுகிகா அந்த வங்கி கணக்கிற்கு 5 தவணைகளாக 5 கோடியே 10 லட்சம் ரூபாயை அனுப்பியுள்ளார். அதன் பிறகு உரிமையாளரை தொடர்பு கொண்டு பேசிய பொழுது மர்ம நபர் மோசடியாக பணத்தை அனுப்ப கூறியது தெரியவந்தது. இதுகுறித்து சுகியா அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி, தியாகராஜன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு மோசடி நபர்களை தேடினர். மேற்கு வங்கத்தை சேர்ந்த 35 வயதாகும் மொபிகுல் ஆலம் முலா, 34 வயதாகும் நசிபுல் இஸ்லாம், கேரள மாநிலம் வட்டப்பாறையில் 30 வயதாகும் அஜித், 23 வயதாகும் மலப்புரம் சலீஷ் சக்கத் மற்றும் 33 வயது சச்சித், கர்நாடகாவை சேர்ந்த 42 வயதாகும் ஓம்கார்நாத், தெலுங்கானா ராகவேந்திரா, ஆந்திராவை சேர்ந்த சசிதர் நாயக், பவாஜன், கோயம்புத்தூர் ரவிகிருஷ்ண ராவ், திருச்சி குமரேசன் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 கோடியே 48 லட்சம் ரூபாயை போலீசார் மீட்டனர். இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய கேரளா மலப்புரத்தை சேர்ந்த 45 வயதாகும் சீனி என்பவரை சைபர் கிரைம் தனிப்படையினர் நேற்று முன்தினம் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் சில வெளிநாட்டு நபர்களின் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளதால் அந்த நபர்களையும் கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய நிர்வாகிகள் நியமித்த பாஜக தலைவர் வி. பி. ராமலிங்கம் இன்று அறிவிப்பு வெளியிட்டார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய நிர்வாகிகள் பட்டியலை பாஜக தேசிய தலைவர் ஜே. பி. நட்டா ஒப்புதலின் பேரில் மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் பாஜக தலைமை அலுவலகத்தில் அறிவித்தார். அதன்படி பாஜக துணைத் தலைவர்களாக அகிலன், ஜெயலட்சுமி, ஜெயக்குமார், ரத்னவேல், பழனி, அமாவாசை, சரவணன் ஆகியோரும், பொதுச் செயலாளர்களாக மோகன், லட்சுமி நாராயணன் ஆகியோரும், மாநில செயலாளர்களாக அமுதா ராணி, ராமு, துரை, சேனாதிபதி, புகழேந்தி, தமிழ்மாறன், கோகிலா, ஹேம மாலினி ஆகியோரும்
மாநில பொருளாளராக ராஜகணபதியும் அலுவலக செயலாளராக கௌரி சங்கரும் ஊடக சமூக ஒருங்கிணைப்பாளராக கார்த்திக்கும் தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளராக பிரவீனும் தலைமை செய்தி தொடர்பாளராக அருள்முருகனும் ஊடக ஒருங்கிணைப்பாளராக நாகேஸ்வரனும் ஊடக இணை ஒருங்கிணைப்பாளராக சக்திவேலும் மாநில செல் ஒருங்கிணைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபுவும் துணை ஒருங்கிணைப்பாளராக வேல்முருகனையும் நியமித்து அவர் இன்று அறிவித்தார். தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பாஜக தலைவர் வி. ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பல்வேறு அணிகளுக்கு நிர்வாகிகள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், அசோக் பாபு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முருகப்பாக்கம் அங்காளம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற அக்னிகரக தீச்சட்டி உற்சவத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை திதியன்று அக்னிகரக தீச்சட்டி ஊர்வலம் நடைபெறுவது வழக்கம். நேற்று ஆடி அமாவாசை திதியை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக இவ்வாலயத்தில் காலை பால்குட ஊர்வலம் நடைபெற்று மூலவருக்கு சிறப்பு பாலாபிஷேகம் மற்றும் கலசாபிஷேகம் நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாலை சங்கராபரணி நதிக்கரையிலிருந்து புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு ஊர்வலமாக ஆலயம் வந்தடைந்தது. சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதால் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். ஆலய திடலில் அக்னிகரக பூஜை செய்து ஆலய பிரதட்சணம் நடைபெற்றது. மகா ஜோதி ஏற்றப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் தீச்சட்டி ஏந்தி அக்னிகரகம் எடுத்து ஆலயம் வலம் வந்து தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். மேலும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் தொழிலதிபர் கிருபா சங்கர் குடும்பத்தினர், ஆலய நிர்வாக அதிகாரி பாலசுந்தரம், அக்னிகரக விழா குழுவினர்கள் மற்றும் கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமூக விழிப்புணர்வு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் சமூக விழிப்புணர்வு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கல்லூரி கருத்தரங்கம் கூடத்தில் நடைபெற்றது. தமிழ்துறை மாணவியர் சக்தி பிரியா, பிரியதர்ஷினி, சங்கரி ஆகியோர் தமிழ்தாய் வாழ்த்து இசைத்தனர். தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் கண்ணன் வரவேற்புரை நிகழ்த்த கல்லூரி முதல்வர் முனைவர் கருப்புசாமி விழிப்புணர்வு நிகழ்வை துவக்கி வைத்து தலைமை உரை வழங்கினார். அவர் தம் தலைமை உரையில் இன்றைய மாணவர்கள் சமூக விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது வருத்தம் அளிக்கிறது. அவர்களுக்கு சமூகத்தின் மீதும் அக்கறை இருக்க வேண்டும், அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த திரைப்பட நடிகர் பாண்டிரவி கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கருத்துக்களை வழங்கினார். இளைஞர்களும் விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் எனும் தலைப்பில் சிறப்புரை வழங்கினார். அவர் தம் சிறப்புரையில் கல்லூரி மாணவர்கள் சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். சிறப்புரையை தொடர்ந்து மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்களின் பல்வேறு வினாக்களுக்கு பதில் அளிக்கப்பட்டது. தமிழ்துறை 3ஆம் ஆண்டு மாணவர் தேவநாதன் நன்றி உரை வழங்கினார். நாட்டுப்பண்ணுடன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. ஸ்ரீ பொன்னியம்மாள் ஸ்ரீ செங்கழ்நீர் அம்மன் திருவிழாவை முன்னிட்டு விசைப்படகு உரிமையாளர்கள் நடத்தும் 1ஆம் ஆண்டு தென்னிந்திய அளவிலான மாபெரும் பெண்களுக்கான கபடி போட்டியை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ செங்கழ்நீர் அம்மன் திருவிழாவை முன்னிட்டு விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் காவல்துறை இணைந்து தென்னிந்திய அளவிலான பெண்களுக்கான கபடி போட்டியை நடத்தியது. புதுச்சேரி சோழிநகர் கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த கபடி போட்டியினை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர்கள் ஜெயராமன், கணேஷ் மற்றும் விசைப்படகு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். போட்டியில் சென்னை, சேலம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கடலூர் உள்ளிட்ட 30 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. முதல் போட்டியில் சேலம் மற்றும் சென்னை அணிகளை சேர்ந்த வீராங்கனைகள் மோதினர். இதில் வெற்றி பெறும் அணிகளின் இறுதிப் போட்டியும் பரிசளிப்பு விழாவும் நாளை நடைபெறும் என விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் சீருடைகளை வழங்கினார். அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சீருடை, நாட்குறிப்பு, தட்டு, டம்ளர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் நூர் முகமது அனைவரையும் வரவேற்றார். கண்காணிப்பாளர் பவானி, பொறுப்பாசிரியர் ஆருத்ரா, சங்கநிதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துணை முதல்வர் ராஜசேகரன் தலைமை தாங்க சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சீருடை மற்றும் நாட்குறிப்பு, தட்டு, டம்ளர் ஆகியவற்றையும் வழங்கினார். நிறைவாக பட்டதாரி ஆசிரியர் நமச்சிவாயும் நன்றி உரையாற்ற பட்டதாரி ஆசிரியர் பத்மாவதி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் தானம்பாளையம் ஞானசேகர், சக்தி பாலன், லட்சுமிகாந்தன், பழனி, திருமால், குமரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் துணை முதல்வர், தலைமை ஆசிரியர், ஆசிரியைகள், அலுவலக பணியாளர்கள், மாணவ மாணவியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலசங்கம் சார்பாக கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்களின் நினைவு சின்னத்தில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலசங்கத்தின் சார்பாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின் 2 நிமிட மௌனம் அனுசரிக்கப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரி கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் ராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். சங்கத்தின் தலைவர் மோகன் தலைமை தாங்க முன்னாள் காவல் அதிகாரி இளங்கோவன் வாழ்த்துரை வழங்கினார். பின்னர் கார்கில் போரின் 26ஆம் ஆண்டின் வெற்றியை குறிக்கும் வகையில் கார்கில் போரில் பங்கு பெற்ற 26 முன்னாள் ராணுவ வீரர்களை சமூக இயக்கத்தின் தலைவர் ராஜா கௌரவித்தார். இறுதியில் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக போர் வெற்றியினை கொண்டாடும் விதமாக இனிப்புகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஏராளமான முன்னாள் ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் முடிவில் சங்கத்தின் தலைவர் மோகன் நன்றி தெரிவித்தார். இதேபோல் முன்னாள் விமானப்படை சங்கம் சார்பில் கார்கில் நினைவு சின்னத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் யுவன் ஏரு, பொருளாளர் பாஸ்கரன் மற்றும் முன்னாள் விமானப்படை வீரர்கள் கலந்து கொண்டு கார்கில் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 176 சார்பில் கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலையில் நடைபெற்ற நிகழ்வில் ரவுண்ட் டேபிள் 176 சார்பாக போர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. ரவுண்ட் டேபிள் 176 சேர்மன் மூர்த்தி குமார் தலைமையில் நடைபெற்ற கொண்டாட்ட நிகழ்வில் துணைத் தலைவர் ராமராஜன் என்கின்ற முரளி, பொருளாளர் ஜெயந்த், உறுப்பினர் வெங்கட் ரமணி மற்றும் அமர்நாத் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த கொண்டாட்ட நிகழ்வில் முன்னாள் ராணுவ அதிகாரிகளும் தற்பொழுதைய ராணுவ அதிகாரிகளும் திரளாக கலந்து கொண்டு கார்கில் நினைவு தூணிற்கு மரியாதை செலுத்தினர். வில்லியனூர் மணவெளியில் புதிய LPF ஆட்டோ ஸ்டாண்டை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா திறந்து வைத்தார். புதுவை மாநில ஆட்டோ தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மணவெளி கிராமத்தில் புதிய LPF ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. திமுக பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜன், தொமுச மாநில தலைவர் அண்ணா அடைக்கலம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய LPF ஆட்டோ சங்க பெயர் பலகையை திறந்து வைத்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்கினார். இந்த விழாவில் தொமுச கௌரவ தலைவர் சக்திவேல், பேரவைத் தலைவர் அங்காளன், ஆட்டோ சங்க மாநில தலைவர் முரளி, துணைத் தலைவர் மிசேல், தொகுதி செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். லகு உத்யோக் பாரதியின் புதுச்சேரி கிளை பொருளாளர் மற்றும் முன்னாள் தலைவர் சுரேஷ் பாபு நாட்டின் தலைநகர் புதுடெல்லி சென்று மத்திய அமைச்சரின் செக்ரட்டரி கோவிந்த் மோகனை சந்தித்து புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகளின் வளர்ச்சிக்கான வழிகள் குறித்து உரையாடினார். அகில இந்திய அளவில் செயல்பட்டு வரும் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் கூட்டமைப்பு சங்கமாக திகழும் லகு உத்யோக் பாரதியின் புதுச்சேரி கிளை சார்பில் முன்னாள் தலைவர் சுரேஷ் பாபு நாட்டின் தலைநகர் புதுடெல்லி சென்று மத்திய அமைச்சரின் செக்ரட்டரி கோவிந்த மோகனை சந்தித்து புதுவையில் உள்ள தொழிற்சாலைகளின் வளர்ச்சிக்கான வழிகளை பற்றி உரையாடினார். இவ்வுரையாடலின் பொழுது புதுச்சேரி லகு உத்யோக் பாரதியின் பொருளாளர் சுரேஷ் பாபு புதுச்சேரியில் தொழிற்சாலைகள் வளர்ச்சிக்கு MSME DFO ஆபீஸ் தேவை என்று, தொழிலாளர்கள் திறன் மேம்பாட்டிற்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் தேவை, சாலை துவங்குபவர்களுக்கு பல துறை சார்ந்த உரிமம் மற்றும் அரசு மானியம் ஆகியவை உரிய நேரத்தில் கிடைக்க செய்ய வேண்டும், புதுவையில் உள்ள தொழிற்பேட்டைகள் சம்பந்தமான இன்னல்கள் பற்றியும் மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலைகள் எதிர்கொள்ளும் இன்னல்கள் பற்றியும் பேசியுள்ளார். இந்த உரையாடலின் இறுதியில் கோவிந்த மோகன் அனைத்தையும் கடிதமாக பெற்றுக்கொண்டு ஆவணம் செய்வதாக உறுதியளித்தார். இச்சந்திப்பின் பொழுது புதுச்சேரி, அந்தமான், ஜம்மு காஷ்மீர் மற்றும் புதுடெல்லி ஆகிய யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த லகு உத்யோக் பாரதியின் தலைவர்களும் அவரவர் ஊரில் உள்ள தொழில் வளர்ச்சிக்கு தேவையானவற்றை முன்வைத்து உரையாடினர். சுரேஷ் பாபுவின் இந்த சந்திப்பு புதுவையில் யூனியன் பிரதேசத்தில் தொழிற்சாலைகளுக்கு ஏதேனும் சில நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிகளுக்கு இடையேயான புதுவை மாநில கால்பந்து போட்டி கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்றது. புதுவை கோரிமேடு காவலர் மைதானத்தில் புதுச்சேரி மாநில கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் பள்ளிகளுக்கு இடையேயான மாநில அளவிலான கால்பந்து போட்டி நேற்று மாலை துவங்கியது. இப்போட்டியை மாநில கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்த் ஐயா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் 17 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் 15 அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் பிரிவில், பெண்கள் பிரிவில் 4 அரசு பள்ளிகளும் பங்கேற்றுள்ளன. துவக்க போட்டியில் கதிர்காமம் இந்திரா நகர் அரசு பள்ளி, கேந்திர வித்யாலயா பள்ளி அணிகள் மோதின.
இதில் இந்திரா நகர் அரசு பள்ளி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்த போட்டிகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. புதுச்சேரி புனித அன்னாள் அரசு நிதி உதவி பெறும் CBSE பள்ளியின் ஆண்டு விழா முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்றது. புதுவை மிஷன் வீதியில் உள்ள புனித அன்னாள் அரசு நிதி உதவி பெறும் CBSE பள்ளியின் 87வது பள்ளி ஆண்டு விழா பள்ளி தாளாளர் தந்தை அருட்பணி ரொசாரியோடிகளார் வரவேற்புரை நல்க புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் டாக்டர் பிரான்சிஸ் கலிஸ் முன்னிலை வகிக்க புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை ஏற்க பள்ளியின் உப அதிகாரிகளான ரோட்டரி கிளப் ஆஃப் ஈவ்ஸ், பர்வின் பேகம் குழுவினரும் வழக்கறிஞர் மரிய அண்ணாதவதி மற்றும் வேலுச்செட்டியார் பிரான்சிஸ் விக்டர் ஜான் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். விழா தொகுப்பினை ஆசிரியர்கள் அன்னமரியும் ஜூட் விமலா சின்ன ராணியும் தொகுத்து வழங்கினர். அனைத்து ஆசிரியர்களின் ஒத்துழைப்போடும் கலை நிகழ்ச்சிகளை மாணவர்கள் முழு ஆர்வமுடன் பங்கேற்றனர். இறுதியாக பள்ளி தலைமை ஆசிரியர் வின்சென்ட் நன்றியுரை நல்கி நாட்டுப்பண்ணோடு இனிதே நிறைவு பெற்றது. நல்லவாடு தில்லையம்மன் ஆலய பால்குட வீதி உலா நிகழ்ச்சியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து சாகை வார்த்த நிகழ்ச்சியும், அதைத் தொடர்ந்து கொடியேற்றி காப்பு கட்டி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி விழாவும் நடைபெற்றது. தொடர்ந்து அங்காளம்மன் ஆலயத்திலிருந்து பெண்கள் 108 பால் குடத்துடன் வீதி உலா வந்து தில்லை அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஆலய நிர்வாகிகள் பத்திரிகையாளர்களிடம் அளித்த பேட்டிகள். புதுச்சேரி மாநில நல்லவாடு வடக்கு பகுதி தில்லையம்மன் ஆலயத்தில் திருவிழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த சட்டப்பேரவை தலைவருக்கும் காவல்துறையினருக்கும் கிராம பொது மக்களுக்கும் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கௌரவ தலைவர் ஆறுமுகம், ஆலோசகர் வீரமுத்து, தலைவர் ஜெயேந்திரன், துணைத் தலைவர் கோவிந்தமுத்து, செயலாளர் பார்த்திபன், பொருளாளர் பாஸ்கர், துணை பொருளாளர் சிவபாலன் மற்றும் உறுப்பினர்கள் ஞானசேகர், வல்லத்தான், சின்னராசு, நிஷாந்த் மற்றும் புதுச்சேரி நல்லவாடு வடக்கு கிராம பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். திருவண்டார்கோவில் அருகில் ஜூஸ் கடையை உடைத்து 2000 ரூபாய் பணத்தை திருடிய சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பிரபல திருடனை திருபுவனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருபுவனை அருகே உள்ள திருவண்டார்கோவில் பெட்ரோல் பங்க் அருகில் அரியூர் அனந்தபுரம் ரோடு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சதீஷ்குமார் இப்பகுதியில் ஜூஸ் கடை நடத்தி வருகிறார். கடந்த 22ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு தனது கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். மீண்டும் மறுநாள் காலை 23ஆம் தேதி திறக்க வந்தபொழுது ஷட்டரின் கதவில் இருந்த பூட்டுகளை உடைத்து உள்ளே சென்று டேபிள் டிராயரில் இருந்த 2000 ரூபாய் ரொக்க பணம் காணாமல் போனது அறிந்து திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரினை விசாரித்த திருபுவனை உதவி ஆய்வாளர் கதிரேசன் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து திருடனை பல்வேறு இடங்களில் தேடி வந்த நிலையில் நேற்று மாலை திருவண்டார்கோவில் ஏரிக்கரை பகுதியில் போலீசார் ரோந்து சென்றனர். அப்பொழுது ஏரிக்கரை முகத்துவாரம் அருகில் மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர் போலீசாரை கண்டதும் வேகமாக செல்ல முயன்றார். உடனடியாக போலீசார் விரைந்து சென்று அவரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியதில் தான் ஒரு கம்பெனியில் வேலை செய்வதாகவும் சம்பளம் வாங்க செல்வதாக கூறியுள்ளார். ஆனால் கம்பெனி பெயரை தவறாக உச்சரித்ததால் போலீசார் சந்தேகமடைந்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அப்பொழுது அவர் வைத்திருந்த பையில் ஒரு ஸ்க்ரூ ராட், ஆணி பிடுங்கும் கம்பி, 2 டார்ச் லைட், தமிழக பகுதியில் திருடிய ஒரு மோட்டார் சைக்கிள் வைத்திருந்தார். விசாரணை செய்ததில் இவர் சேலம் மாவட்டம் சினிமா நகர் சின்ன ஏரி வயக்காடு பகுதியை சேர்ந்த பாண்டியன் என்பது தெரியவந்தது. மேலும் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி தமிழக பகுதியில் 78க்கும் மேற்பட்ட இடங்களில் திருடியவர் என்று தெரியவந்தது. மேலும் திருவண்டார்கோவிலில் உள்ள ஜூஸ் கடையில் உள்ளே புகுந்து 2000 ரூபாய் திருடியதை ஒப்புக்கொண்டார். மேலும் ஜூஸ் கடை அருகில் இருந்த 2 கடைகளில் உடைக்க முயற்சி செய்ய முடியாமல் போகவே திருடிய பணத்தில் இரவு பகலாக குடித்துவிட்டு சுற்றி தெரிந்து கொண்டிருந்தார். போலீசாருக்கு தெரிய வரவே அதைத் தொடர்ந்து பாண்டியனை கைது செய்து அவரிடமிருந்து ஒரு மோட்டார் சைக்கிள், பூட்டை உடைப்பதற்கு தேவையான பொருட்களை உதவி ஆய்வாளர் கதிரேசன் பறிமுதல் செய்து புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரசு ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேடை சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டம் காமராஜர் சிலை முதல் அண்ணா சிலை வரை நடைபெற்றது.
புதுச்சேரி அரசு ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேடை சார்பில் மனித சங்கிலி போராட்டம் காமராஜர் சிலை முதல் அண்ணா சிலை வரை நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேடை தலைவர் நடராஜன் தலைமை தாங்க போராட்டத்தில் ஓய்வூதியர்களுக்கு பாதகமான நிதி திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், 8வது ஊதிய குழுவிற்கு தலைவர் உறுப்பினர்களை நியமனம் செய்ய வேண்டும், புதுச்சேரியில் CGHS திட்டத்தை விருப்பமுள்ள ஓய்வூதியர்களுக்கு அமல்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு FMA தொடர்ந்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், சண்முகம், முத்து, சதாசிவம் உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஓய்வூதியர் சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் பெண்களுக்கு எரிவாயு அடுப்பு மற்றும் புடவைகளை தலைவர் ராஜச்சந்திரு வழங்கினார். முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச எரிவாயு அடுப்பு, பெண்களுக்கு சேலை வழங்கும் திட்டத்தை மேற்கொண்டுள்ளார். இத்திட்டத்தின் துவக்க நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் முதற்கட்டமாக 500 பேருக்கு அடுப்புகளும் பெண்களுக்கு சேலைகளும் வழங்கப்பட்டது. அறக்கட்டளை தலைவர் ராஜச்சந்திரு கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி துவக்கி வைத்தார். இது குறித்து அவர் கூறுகையில், இது வெறும் அடுப்பும் சேலையும் அல்ல, இது ஒவ்வொரு வீட்டிற்கும் மரியாதை, நம்பிக்கை, நிவாரணத்தை கொண்டு செல்லும் ஒரு சமூக பொறுப்பேற்பு. முத்தியால்பேட்டையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். இத்தகைய நலத்திட்டங்கள் தொடரும். இந்த விநியோகம் கட்டுப்பாடாக பல கட்டங்களாக நடைபெறும் என்பதுடன் ஒவ்வொரு குடும்ப அடையாளங்களும் முழுமையாக பயனடைவதை அறக்கட்டளை உறுதி செய்யும் என்றார். இந்திய ரெட் கிராஸ் சார்பில் நகர பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி அழைப்பு மற்றும் கிராம ஏழைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் சென்னை இணைந்து நகர பகுதியில் சுமார் 100 ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்வில் ரெட் கிராஸ் சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி, பொருளாளர் டாக்டர் பாஸ்கரன், மேனேஜிங் கமிட்டி உறுப்பினர் ஐயனார், IRDRP இருதயசாமி, பிரதீஷ் இருதயராஜ், ஜோசப் ஆரோக்கியசாமி, அற்புதராஜ், நூர் சாஹிப், தேவகாந்தன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் புதுச்சேரி அரசு வேலைக்கான 1 மாத இலவச பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இந்த இலவச பயிற்சி வகுப்பை பல் மருத்துவர், புதுச்சேரி மனித உரிமைகள் கழகத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் சுமன் இலவசமாக துவங்கியுள்ளார். புதுச்சேரி மாணவர்களின் அரசு வேலைக்கான கனவை நிறைவேற்றும் விதமாக இந்த இலவச பயிற்சி வகுப்பு துவங்கப்பட்டுள்ளது. புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் முனைவர் முத்துவேல் குத்துவிளக்கேற்றி இவ்விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. டாக்டர் சுமன் இந்த சமூக சேவையை பாராட்டி தமிழ்ச்சங்க தலைவர் முத்துவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் சுமார் ஏராளமான மாணவர்கள் பங்கு பெற்றனர். இந்த இலவச வகுப்பு தினமும் காலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெறுகிறது. இலவசமாக பயிற்சி வகுப்பு நடைபெற்றாலும் நன்கு அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் பயிற்சி கொடுப்பதற்கு, மாணவர்களை ஊக்குவிப்பதற்கும் டாக்டர் சுமன் ஏற்பாடு செய்துள்ளார். தொண்டமானத்தம் செங்கல்நீர் மாரியம்மன் ஆலயத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் நன்கொடை வழங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் மாலை அணிவித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்திற்கு ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கோவில் நிர்வாகத்தினரிடம் நன்கொடை வழங்கினார். நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், கோவில் நிர்வாகத்தினர் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். இரவு நடைபெற்ற சுவாமி வீதி உலாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் கண்ணம்மா தோட்டம் சொர்ணா நகரில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலய 60ஆம் ஆண்டு உற்சவத்தில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு புடவைகள் வழங்கினார். இதில் இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பப்படைகளிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில பொறுப்பாளர் ரவி பாண்டரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகளை வழங்கினார். விழாவில் ஆலய நிர்வாகிகள் சார்பில் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக துணை செயலாளர் அன்பு மற்றும் கோவில் நிர்வாகிகள் அருண், சிவா மற்றும் கழக நிர்வாகிகள் முனியப்பன், சரவணன், காத்தவராயன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் குப்பம் கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 47ஆம் ஆண்டு செடல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த வியாழக்கிழமை அன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பால்சாகை வார்த்த நிகழ்ச்சி நடைபெற்றது. மாலை கொடியேற்ற நிகழ்ச்சியும் இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பப்படைகளிடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது.
அதைத் தொடர்ந்து முக்கிய விழாவான நேற்று அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை 3 மணி அளவில் சங்கராபரணி நதிக்கரைகள் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்ற அலகு குத்தி, செடல் தரித்து ராட்டினம் சுற்றுதல், டிராக்டர், கார், சரக்கு வாகனம் உள்ளிட்டவைகளை இழுத்த பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். இரவு மின்னலங்காரத்தில் உற்சவ மூர்த்தியின் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அரியாங்குப்பம் சுப்ராயப்பிள்ளை வீதியில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய 36ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்று வந்தது. இதில் 9ஆம் நாளாக முக்கிய விழாவான செடல் மற்றும் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீதி உலா காட்சியும் பக்தர்களின் செடல் உற்சவமும் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேரினை வடம் பிடித்து இழுத்த தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதி வடுகுப்பம் பகுதியில் துணை சபாநாயகர் ராஜவேலு பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. துணை சபாநாயகர் ராஜவேலு பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நெட்டப்பாக்கம் தொகுதி வடுகுப்பம் கிராமத்தில் தொகுதி இளைஞரணி துணைத் தலைவர் திருமால் ஏற்பாட்டில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பத்மநாபன், குப்புசாமி, உமாசங்கர், தனசேகரன், கிருஷ்ணகுமார், தண்டபாணி, மூர்த்தி, ஹரிகிருஷ்ணன், ஜெயராமன், கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் முன்னிலையில் துணை சபாநாயகர் ராஜவேல் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடினார். கன்னிக்கோவில் பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் என்ஆர் காங்கிரஸ் குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் என்ற குமாரவேல் குடும்பத்தினர் சார்பில் ஆண்டுதோறும் அன்னதானம் வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாத 2வது வெள்ளிக்கிழமை முன்னிட்டு குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் 1000 பேருக்கு இனிப்பு வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக ஆலயத்தில் பச்சைவாழி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கன்னிக்கோவில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ராஜா மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசனுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக வடிவேல், கணபதி, ராம் குடும்பத்தினர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற ஆடி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. திருக்கோவிலில் பிரசித்தி பெற்ற ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. சிகப்பு, பச்சை பட்டுடுத்தி, எலும்பிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபார்த்தனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சஹஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9160 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 123 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கார்கில் 26வது வெற்றி தினம். வீரர்கள் நினைவு சின்னத்தில் முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை. 5 கோடியே 10 லட்சம் ரூபாய் மோசடி வழக்கில் மேலும் ஒருவர் சைபர் கிரைம் போலீசாரிடம் சிக்கினார். புதுச்சேரி பாஜகவின் புதிய நிர்வாகிகளின் பெயர் பட்டியல் வெளியீடு. திருவண்டார்கோவில் அருகே ஜூஸ் கடையை உடைத்து திருடிய பிரபல திருடன் கைது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேடை சார்பில் மனித சங்கிலி போராட்டம். இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.